எனக்கு மினிஸ்ட்ரிக்கு ஆண்டவர் கூப்பிடுறாரு. எனக்கு தெரியுது ஆண்டவர் காட் வந்து மினிஸ்ட்ரி கூப்பிடுறாரு. ஒரு தாட் இன்னொரு பக்கம் ஓடுது, நம்ம ஏன் ஒர்க் பண்ணக்கூடாது? சதர்ன் ரயில்வேல ஒரு எக்ஸாம் ஒன்று வருது, அதை நான் எழுதும் போது என்ன பண்றேன், இதை எப்படியாவது பாஸ் பண்ணி ரயில்வேக்குள்ள போயிடணும். ஒரு பாஸ் பண்றதுக்கான என்னென்ன வேலை செய்வோமோ எல்லாம் செய்யறேன். ப்ரிப்பேர் ஆகுறீங்க. அந்த லீகல் ப்ரிப்பரேஷன் இல்லை. ஓகே, இப்போ எனக்கு தெரியும் நம்ம பண்ண வேலையில கண்டிப்பா என்ன செஞ்சிருவோம், பாஸ் ஆயிரும். ஒரு 3 days கழிச்சு பேப்பர்ல நியூஸ் வருது, ஆல் ஓவர் இந்தியா அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்க. எக்ஸாமே ஃபெயில் கூட இல்ல, எக்ஸாமே கேன்சல். இதெல்லாம் என்ன கேட்பாங்க, நீங்க எப்படி இவ்வளவு ஜாலியா இருக்கிறீங்க ரெவலேஷன் எடுத்துட்டு? ரெவலேஷன் எடுத்தா சோகமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, காட் என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறாரு. நான் ஆண்டவர்கிட்ட ஊழியத்துக்கு வந்த புதுசுல எங்க உலக பிரகாரமான அப்பா வந்து போயிட்டாங்க. அந்த பர்டிகுலர் டே காட் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், உலக பிரகாரமாயும் நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன் அப்படின்னு. எனக்கு அந்த 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 வார்த்தை வந்து அப்படி பதிஞ்சிருச்சு. வேர்ல்ட்லியாவும் ஒரு அப்பா கிட்ட ஒரு பையன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோன்னு நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. I think people often don't get to see this part of you. ஒரு சிலர்லாம் பயங்கர டெரரா நினைச்சுக்கிறாங்க. எப்பவுமே கோமாவே. அதாவது ஒருத்தர் வந்து என்கிட்ட ஆஃபரிங் கொடுக்கறதுக்கு என்ன கேட்டாரு, ஆஃபரிங் கொடுத்தா வாங்குவீங்களா அப்படின்னாரு. அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஒரு பீரியட்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். நான் கொஞ்சம் யாரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது பார்க்குறவங்க. எல்லாருமே காடுக்கு ஸ்பெஷல், நான் கொஞ்சம் ஸ்பெஷல். என்னன்னு சொன்னால், எனக்கு வந்து ரொம்ப ஞானம் அறிவுன்றது கொஞ்சம் குறைவு. எனக்கு பேசிக்காகவே எனக்கு வந்து ரொம்ப ஷார்ப் கை கிடையாது நான். அதனால் காட் என்ன செய்வார்னா, ஹி வில் டேக் கேர் ஆஃப் மீ. சில நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே, கொஞ்சம் நல்லா நடக்கிற பையனை கையை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டே போவாங்க. கொஞ்சம் நடக்க தெரியாத பையனை என்ன பண்ணுவாங்க கேட்டால், தோல் மேலே தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேகமாக நடக்கணும், அவங்க வேலை ஆகணும். அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் சரியாக வராது, எதுவுமே படிப்பும் வராது, எதுவுமே வராத காலம். அதனால் காட் என்ன செய்வார்னா, எனக்கு ஒரு டோர் ஓப்பன் பண்ணணும்னா எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிடுவார். எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன், எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிடுவார். அவர் டோரை மட்டும் ஓப்பனாக வச்சுருப்பார். நான் எந்த பக்கம் போனாலும் முட்டிக்கிட்டு நிற்கும். இது எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ், ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாருக்கும் பொருந்துமான்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு நடந்ததை நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், எனக்கு மினிஸ்ட்ரிக்கு ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஏன்னா மினிஸ்ட்ரிக்கு கூப்பிட்றாரு, எனக்கு தெரியுது ஆண்டவர் காட் வந்து மினிஸ்ட்ரி கூப்பிட்றாரு. நான் வந்து மினிஸ்ட்ரிக்கு வரணும்னு நினைக்கும் போது ஒரு தாட் இன்னொரு பக்கம் ஓடுது, நம்ம ஏன் ஒர்க் பண்ணக்கூடாது, ஒர்க் பண்ணிட்டு ஏன் போகக்கூடாதுன்ட்டு. இப்போ நான் என்ன செய்கிறேன், சதர்ன் ரயில்வேல ஒரு எக்ஸாம் ஒன்று வருது, அதை நான் எழுதும் போது என்ன பண்ணுறேன், இதை எப்படியாவது பாஸ் பண்ணி ரயில்வேக்குள்ளே போயிடணும் அப்படிங்கிறதுனால ஒரு பாஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன வேலை செய்வோமோ எல்லாம் செய்கிறேன். ஓகே, ப்ரிப்பேர் ஆகுறீங்க. அந்த லீகல் ப்ரிப்பரேஷன் இல்லை. ஓகே, அதுக்கான சில ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு, அதை எல்லாத்தையும் நான் செய்கிறேன். செஞ்சு முடிச்சு எக்ஸாம் எழுதிட்டேன். இப்போ எனக்கு தெரியும் நம்ம பண்ண வேலையில் கண்டிப்பாக என்ன செஞ்சிருவோம், பாஸ் ஆயிடுவோன்ட்டு. ஒரு 3 days கழிச்சு பேப்பரில் நியூஸ் வருது, ஆல் ஓவர் இந்தியா அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு. எக்ஸாமே பாஸ் ஃபெயில் கூட இல்லை, எக்ஸாமே கேன்சல். அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு வேலை, அந்த வேலையை வாங்கி கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் 1 லட்ச ரூபா லஞ்சம் கேட்குறாரு. ஓகே, நான் சொல்கிறேன் 2004-05 அந்த காலகட்டத்தில். ஓகே, 1 லட்ச ரூபா லஞ்சம் கேட்குறாரு. சரி, எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க, சரிப்பா எப்படியாவது ஒரு வேலை கிடச்சிட்டா ஓகே தான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அவர் சொல்கிறாரு 90 days டெம்பரவரி பீரியடு, 90th day உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணி விட்டுருவான், 1 lakh கொண்டு வாங்க நாளைக்கு அப்படின்றாரு. இப்போ யாரும் எந்த கேஸையும் போட முடியாது, 2004 நடந்தது, எனக்கு வேலையும் கிடைக்கல, அது வேறு விஷயம். சரின்ட்டு 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு காலையில் அவர் வீட்டுக்கு போகிற, அவர் செத்து இருக்கிறாரு, பாடி வச்சுருக்காங்க வெட்டியில். ஓகே, ஷாக் ஆகிட்டேன் நான். I don't know what to say. இப்படி தான் நான் எந்த பக்கம் போனாலும் எனக்கு டோர் க்ளோஸாக இருக்கும். கடைசியில் மினிஸ்ட்ரிக்கு வரும்போது ஒரு டோர் மட்டும்தான் ஓப்பனாக இருந்தது, எல்லா டோரும் க்ளோஸாக இருந்தது. இது வந்து எனக்கான ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். சிலருக்கு விட்டுருவார், சரி போறியா போயிட்டு வா, அங்கே போய் அடி வாங்கி உத வாங்கி நஷ்டமாகி எல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க திருப்பி. அதுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அலோ பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது. என்னை பொறுத்த வரைக்கும் காட் வந்து அவரோட வில்லை செய்ய வைக்கிறதுக்கு அதை செய்வார். நான் சால்வேஷனில் சொன்னேன் அவர் எப்படி எனக்கு கூட்டிகிட்டு போகிறாருன்னு. இப்போது மினிஸ்ட்ரி கமிட் பண்ணுறதுலையும் அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் மினிஸ்ட்ரிக்குள்ளே நடத்துறதுலையும் அப்படி. இதில் எதுவுமே என் பார்ட்னு ஒன்று இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஆனால் நான் அதை செய்யணும்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார், செய்ய வைப்பார். சிலரை செய்யணும்னு எதிர்பார்ப்பார், செய்யலைன்னா விட்டு பிடிப்பார். என்ன அப்படி கிடையவே கிடையாது. நீ செய்யணும், நீ என் பையன், நீ செஞ்சு தான் ஆகணும். அதை ஒன்றுமே செய்ய முடியாது. செய்ய முடியாத சென்ஸ் நான் வருத்தமாக சொல்லலை, சந்தோஷமாக சொல்லுவேன். என்னெல்லாம் வந்து
எந்த ஒரு விஷயத்துலையும் நான் வந்துட்டு பயப்படவே மாட்டேன். இது ராங்காக போயிடுமோன்னு. ராங்காக போகாது. ஏன் போகாதுன்னா அவர் போகவே விட மாட்டார். அப்படியே பார்ப்பாரு, கொஞ்சம் அது ராங்காக போகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு தட்டுவார். அந்த தட்டுறதுலேயே புரிஞ்சிருவேன் இது தப்பாக இருக்குது. ஏன்னா 32 வருஷம் எங்கள் அப்பா கூட நடந்திருக்கேன் நான். ஓகே. ஸோ எங்கள் அப்பாவை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் அப்பா எங்கிட்ட எப்படி இருப்பார்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். பவுல் சொல்லுவார் பிலிப்பியருக்கு எழுதும்போது, கர்த்தரை அறிகிற அறிவுன்னு ஒன்று இருக்குது. கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையும் என்று விட்டேன்னு. அந்த அறிகிற அறிவுன்றது யூ மஸ்ட் நோ அபவுட் யுவர் ஃபாதர், யூ மஸ்ட் நோ அபவுட் யுவர் காட். அந்த காடை தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு காட் பற்றி ஒரு சில பார்ட்டு தெரியும். ஏன்னா உங்ககிட்ட அவர் மூவ் பண்ணியிருப்பார். எங்கிட்ட 33 வருஷம் மூவ் பண்ணது எனக்கு தெரியுது, காட் எப்படி மூவ் பண்ணாருன்னு. குறைஞ்ச அளவு தான் இருந்தாலும். ஸோ எனக்கு தெரியும் காட் இப்படி தான் எங்கிட்ட இப்படி தான் இருப்பார். இப்படி ஒன்று நடக்குது அப்படின்னா இது காடுக்கு பிடிக்கல, இப்படி ஒன்று நடக்குது இது காடுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு சொல்லி கொடுப்பாரு என் விஷயத்தில். அதனால் நான் வந்துட்டு சிலர்லாம் என்னை கேட்பாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ ஜாலியாக இருக்கிறீங்க ரெவலேஷன் எடுத்துகிட்டு அப்படிம்பாங்க. ரெவலேஷன் எடுத்தால் சோகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு. ரெண்டாவது காட் என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறாரு. எனக்கு தெரியும் அவர் எல்லா விஷயத்துலையும் எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு சில நேரத்தில் தலையெல்லாம் போகிற மாதிரி வந்துடும். எல்லாம் போகிற மீன் எவ்ரி திங் இஸ் ஃபினிஷ்ட் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் கொண்டு வருவாங்க. பட் அதிலலாம் காட் ரொம்ப ஈஸியாக அதெல்லாம் ஒன்றும் பண்ணலாம், வா பார்த்துக்கலாம் அப்படிம்பாரு. ஒரு அப்பா தானே அப்படி சொல்ல முடியும். ஒரு பெரிய பிரச்சனை வந்தானே கவலைப்படாதா, பண்ணிக்கலாம்டா விடுறா அப்படின்பார்ல. அந்த மாதிரி எங்கள் அப்பா சொல்லுவார். நான் ஏன் அப்படி அப்பா சொல்கிறான்னு சொல்கிறேன்னா, நான் ஆண்டவர்கிட்ட ஊழியத்துக்கு வந்த புதுசில் எங்கள் அப்பா வந்து உலக பிரகாரமான அப்பா வந்து போயிட்டாங்க. போன போது அன்னைக்கு அந்த அந்த பர்டிகுலர் டே காட் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், உலக பிரகாரமாயும் நான் உனக்கு தகப்பனாக இருப்பேன் அப்படின்னாரு. எனக்கு அந்த 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 வார்த்தை வந்து அப்படி பதிஞ்சிருச்சு. அதனால் வேர்ல்ட்லியாகவும் ஒரு அப்பா கிட்ட ஒரு பையன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோன்னு நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆண்டவர்கிட்ட நான் எதிர்பார்ப்பேன். எங்கள் அப்பாவும் எனக்கு செய்வார். ஏன்னா அவர் எங்கள் அப்பா செய்யணும். உங்கள் அப்பாக்கிட்ட உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கும்ல. நீங்கள் இங்கே இருக்க யாருமே உங்கள் அப்பா பாக்கெட்டில் கை வைக்க முடியாது. நீங்கள் வைக்கலாம் தானே, கொடுங்க டாடி எடுங்க டாடின்னு சொல்லலாம்ல. அந்த மாதிரி காடுகிட்ட நான் பண்ண முடியும். யாரும் எங்கள் அப்பா அது. அதனால் வந்துட்டு அதனால் எங்கள் அப்பா என்னை பார்த்துப்பார் நல்லா. இது வரைக்கும் பார்த்துருக்காரு, இனிமேலும் பார்ப்பார். That is a beautiful testimony. I think நிறைய பேர் வந்து பார்க்குறவங்க, நீங்கள் நிறைய ஆண்டவருடைய வருகையை பற்றி பேசும்போது, இந்த எண்ட் டைம்ஸோடைய சயின்ஸ் எல்லாம் பேசும்போது நிறைய பேர் I don't think people realize this part of you, like the relationship that you have with God. நிறைய பேர் வந்து நான் என்கிட்ட பேசும்போது நிறைய பேர் சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் வந்து எப்போயாவது போகும்போது உங்களுடைய மெசேஜஸ் இல்லை யாரோ பாஸ்டர் கிளிஃப் கனெக்ட்லி இந்த மாதிரி வந்து நிறைய பேர் மெசேஜஸ் சர்மன்ஸ் கேட்டுட்டு போயிட்டுருப்பேன். அப்போ வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, மினிஸ்ட்ரியில் ஊழியம் செய்கிறவங்களே ரொம்ப எப்போவுமே வந்து வருகையை பற்றியே பேசுங்க, எனக்கு பயமாகுது. நான் அவங்ககிட்ட இந்த வருகையை பற்றி கேட்கும்போது உனக்கு பயமாகுது தான், பிரச்சனை உண்டு தாங்குது அவங்ககிட்ட அப்படி சொல்லுவேன். ஆனால் நான் வந்து நீங்கள் டேடி வந்து உங்களை கூப்பிடும் இன்வைட் பண்ணும்போது 3 days மீட்டிங் வைப்பாங்க. அந்த டைமில் வந்து நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, ஒரு நாள் வந்து நீங்கள் என் டைமுடைய எல்லாத்தையும் இப்போ என் டைம்ஸுடைய அந்த சயின்ஸ் அதெல்லாம் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் பேசுவீங்க. இன்னொரு நாள் வந்து டாக்டர்னெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுப்பீங்க. 3வது நாள் நீங்கள் இந்த 2 நாள் என்ன பேசினாலும் 3வது நாள் கண்டிப்பாக சால்வேஷன் பற்றி பேசிவிட்டு அந்த ஆல்டர் காலோட தான் முடிப்பீங்க. நான் எல்லாம் 3 days மீட்டிங்லேயும் அப்சர்வ் பண்ணது இது ஒரு விஷயந்தான். ஸோ ஐ திங்க் லைக் பீப்புள் லைக் ஆஃபன் டோன்ட் கெட் டு see like this part of you. ஒரு சிலர்லாம் பயங்கர டெரரா நினச்சிக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் ஒரு மாதிரிலாம் எப்பவுமே கோமாவே. அதாவது ஒருத்தர் வந்து என்கிட்ட ஆஃபரிங் கொடுக்கறதுக்கு என்ன கேட்டார், ஆஃபரிங் கொடுத்தா வாங்குவீங்களா அப்படின்னாரு. எனக்கு நான் வாங்குவேனே அப்படின்னேன். இல்லை அதான் எனக்கு கொஞ்சம் யோசித்தேன், பயமாக இருந்தது அப்படின்னாரு. அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அதான் நான் சொல்லுவேன், தாவீது வந்து பயங்கரமாக சண்டை போடுறாரு. பெலிஸ்டியன்ஸ் பார்த்துன்னா அவர் பயப்படுவாங்க. அவரை பார்த்து ஐயோ டேவிட் வராருப்பாங்க. பட் பேசிக்கலி டேவிட் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட அழுதுகிட்டு இருப்பார், புலம்பிகிட்டே இருப்பார், கத்தி இதுக்கு எடுத்தாலும் போய் அழுவார். அந்த மாதிரி தான் வெளியே பார்க்குறதுக்கு தான் டிவியில் பயங்கரமாக இருக்கும். பட் ஆண்டவர்கிட்ட போனால் புலம்பிகிட்டே தான் இருப்பேன், ஆண்டவர்கிட்ட ஏதாவது பேசிட்டே இருப்பேன். ஒரு கான்வர்சேஷனில் தான் இருக்கும். எங்களுடைய ரிலேஷன் பிட்வீன் த காட் வந்து கான்வர்சேஷனாக தான் இருக்கும் எப்போவுமே. நிறைய இடத்துல எனக்கு அது பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த டைப் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மூவ் வித் காட் எனக்கு பிடிச்சிருக்கு. காடை ஒரு மலை மேலே இருக்கிறவராகவும், மோசே மலையில் பார்த்த மாதிரி மலை மேலே இருக்கிறவங்க கீழே இருந்து பயங்கரமான தேவன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது ஒன்று, அது அவங்களுடைய பார்ட் ஆஃப் காட்.
பட் மலைக்கு மேலே ஏறி போய் மேகத்தில் முகமுகமாக உட்காந்து சந்தோஷமாக பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்படி தான் காட் நடத்துகிறாரு. ஆண்டவர் மோசே, நான் சொன்ன எக்ஸடஸ் படிச்சுட்டு இருக்கேன்ட்டு, அதில் வந்து ஆண்டவர் வந்து மோசே கிட்ட ஃபஸ்ட் டைம் ஆண்டவர் கேட்பார், எனக்கு உங்களுடைய மகிமையை காட்டுங்கன்ட்டு. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை இப்படி வச்சு மறைச்சி காட்டுறேன், என்னோட பின்புறத்தை மட்டும் தான் பார்க்க முடியும் உன்னால், அப்படியெல்லாம் சொல்லிடுறாரு. ஆனால் ஆண்டவர் வந்து மீரியாமையும் ஆரோனையும் கன்ஃபரண்ட் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து மோசே கிட்ட முகமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அதை படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, God wants to have a relationship with us. Those who like follow him, those who willingly love him, அவர் வந்து ஆண்டவருக்காக நான் வாழணும்னு யோசிக்கிறவங்களுக்கு he wants to have that relationship. அவர் தான் முதல்ல இனிஷியேட் பண்ணார். We are just responding to, you know, God. Always God is waiting for us. நான் எப்போ சொல்லுவேன், ஆடாம்காக கார்டனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார், மலை மேலே மோசேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார், இப்போ நமக்காக ஹெவனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. God is always waiting for us. நம்ம வந்துடுவோம், நம்ம அவரோட இருப்போம், பேசுவோம் அப்படின்னு சொல்லி அதை சேர்த்து